ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், என்னென்ன அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான உரித்தான பலன்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தேதி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள். இந்த தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு உங்கள் வம்ச விருத்திக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உதவியாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் முருகப்பெருமானை சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சூரியன் புதனுடன் இணைந்து கொண்டு குரு பார்வை பெறுவது மிக மிக சிறப்பான அமைப்புங்க. இன்றைய தினம் தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது நண்பர்களே. மேலும் 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது. சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கிரன் 10 இடத்துல இருக்கிறாருங்க. 10வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலமாக நன்மைகள் உண்டு. மேலும் 10 கூடிய சந்திர பகவான் ராசியிலே இருக்கிறார். இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமான உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி, என்ன விஷயங்கள் நீங்க திங்க் பண்ணாலும் சரி, அதை சிறப்பாக வெற்றியாக முடிக்காம விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. ஆனா இன்றைய தினம் கொஞ்சம் முன் யோசனையோட சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். நிதானித்து பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு உயர்வு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள். உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறைக்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அது உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம். நீங்க டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்க நண்பர்களே. வெளியூர் தொடர்பான வியாபாரத்துல கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மனதளவில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு சுதந்திர தன்மை இன்னைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. தவறி போன சில ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும். தொலைந்து போச்சுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. சில ஆவணங்கள், அந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் நண்பர்களே. உங்க தந்தை வழி சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. இந்த தினம் வெளிப்படையான குணமாக நீங்க இன்னைக்கு செயல்படுறதுனால உங்களோட நண்பர்கள் அதிகமாக உங்க கூட பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். எனவே நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைதிப்பது நண்பர்களே. இந்த தினம் வியாபாரம் நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்ளலாம். அலுவலக பணிகள் சம்பந்தமாக பயணங்களை மேற்கொண்டு அசத்தி நீங்கள் சிறப்பாக காரியங்களை முடித்து வெற்றிகரமாக காரியங்களை நீங்கள் செய்யறதுனால பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இப்பொழுது உங்களது இல்லத்துல சுப நிகழ்ச்சி நடத்தலாங்க. அதற்கான ஏற்பாடுகளை இந்த தினம் தாராளமாக செய்யலாம். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியும் தடைப்பட்ட சில சுப காரியங்கள் இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்க உடனடியாக நடக்கும். ஸோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. எனவே ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ரொம்ப ரொம்ப சக்திசாலியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. இன்னைக்கு நீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையானது கண்டிப்பாக கூட்டு முயற்சி மூலமாக தான் நல்ல ஆதாயம் தருவதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் தனித்து எதுவும் செயல்படாதீங்க. உங்களது மனக்குறந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களது காதலருடன் நீங்கள் ஏதாவது திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுவதை விட அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தனித்து செயல்பட்டீங்கன்னா அதனால சில பிரச்சனைகள் வரலாம் நண்பர்களே. எனவே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சிந்தித்து உங்களது மனக்குறந்த காதலருடன் யோசித்து நீங்க பிளான் பண்ணி இன்னைக்கு ஒர்க் பண்ணல அப்படின்னா இலையுதிர் காலத்துல மரத்துல இருந்து இலைகள் உதிர மாதிரி உங்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா உதிர தொடங்கும். ஸோ அதை நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஜாக்கிரதையா பராமரிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வோடு இங்கே காணப்படுவீங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்க பிரபலமாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜாலியாக சிரித்து பேசி நல்ல காமெடியா பேசுவீங்க. உங்க காமெடி சென்ஸை மற்றவங்க ரசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கலகலப்பான சூழ்நிலைகள் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே. இந்த தினம் சூப்பரான ஒரு நாள்.
அலுவலக பணிகளில் கொஞ்சம் எரிச்சல் இருந்தாலும் அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க நண்பர்களே. இன்றைய தினம் வேலை இல்லாத இளைஞர்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் உங்களுக்கு மனம் விரும்பியபடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலர் சில விஷயங்களை எதிர்ப்பு தெரிவிப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. எந்த காரணமும் இல்லாமல் மற்றவங்க கூட நீங்கள் ஜாலியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் கால் பண்ணி பேசி நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. ஏதாவது காரணம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பேசலாம், இல்லைன்னா ஃபோன் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா உங்களுடைய பொன்னான நேரம் அதனால் வீணாகிவிடும் நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனமாக நண்பர்களே. இந்த தினம் திருமண வாழ்க்கையில நீங்கள் பொறுமை ரொம்ப ரொம்ப கட்டாயமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க வாழ்க்கை துணையை சில விஷயங்களை உங்களுக்கு எதிராக செய்து விடுவார். அதனால உங்க வேலைகள் கெட்டு போகலாம், உங்க ப்ராஜெக்ட்டுக்கு சில இழப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பொறுமையை கையாளுங்கள். உங்களது உடைமைகள் மீது, உங்களது அலுவலக ஆவண கோப்புகள் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி அதை பாதுகாப்பாக வைத்திடுங்கள். இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதியின்படி எல்லா காரையும் நீங்க சிறப்பாக செய்ய முடியும். முன் யோசனையோடு செயல்படும் போது அதிகமான உயர்வு வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இந்த தினம் நகைச்சுவை உணர்வு பிறகும் நட்பு வட்டாரம் விரிவடையும். தந்தை உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. உங்களுடைய பலம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. மேலும் உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதற்கேற்ப உங்க காரியங்களை நீங்க ஃபிளெக்சிபிளாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாள், தொட்டது பொண்ணாகக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் நீங்கள் வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படணும், அவசரப்படக்கூடாது. மேலும் முன் யோசனையோட நீங்கள் இன்றைய தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அற்புதமான ஒரு நாளுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள், முன் யோசனையோடு செயல்படுங்கள், வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது வெளிப்படையான குணம் மூலமாக உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நாள் இன்றைய தினம் கண்டிப்பாக வெளிப்படையாக நீங்கள் பழகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஆதாயம் நிறைந்த நாள் இன்றைய தினம். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குங்க. இதுவரைக்கும் இருந்த மனசுல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. தொலைந்து போனதான் நினைச்ச சில ஆவணங்கள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு நாளுங்க, நல்ல உயர்வு உண்டு. இந்த தினம் ஃப்ரீடம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, உயர்வு நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.